தெஜ்ஜாலுடைய தாய் தந்தை யார், அவன் எப்பொழுது பிறந்தான், அவன் இந்த உலகத்திலே எவ்வளவு காலம் தங்குவான், உலகத்திலே அவன் இருக்கும் பொழுது அவன் எந்த அளவுக்கு வேகமாக செல்வான் என்பதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. தொடர்ச்சியாக தஜ்ஜாலை பற்றி பல பதிவுகளில் பேசிக்கொண்டு வருகிறோம், பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒரு சகோதரர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தார், தஜ்ஜாலுடைய தாய் தந்தை யார், அவன் எப்பொழுது பிறந்தான் என்ற விடயத்தை சொல்லுங்கள் என்று. கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தை ஹதீஸிலே பார்க்கும் பொழுது தெளிவாக எந்த ஹதீஸிலும் தஜ்ஜாலுடைய தாய் தந்தைகள் யார் என்ற விடயம் குறிப்பிடப்படவில்லை. ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் திர்மிதி அஹ்மதிலே வருகிறது. அதுவும் அந்த ஹதீஸ் லைஃபாக பலகீனமான ரிவாயத்தாக இருக்கிறது. இந்த ரிவாயத்தில் மட்டும் தான் தஜ்ஜாலுடைய தாய் தந்தை யார், இவன் எப்பொழுது பிறந்தான் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சஹீஹான எந்த ஹதீஸிலும் இவனுடைய தாய் தந்தை யார், அவர்களுடைய பேர் என்ன என்பதற்கு தெளிவான ஆதாரம் கிடைக்கவில்லை. கண்ணியமானவர்களே, இந்த பலகீனமான ரிவாயத்தில் சொல்லப்பட்ட விடயத்தை உங்கள் முன்னால் சொல்கிறேன். அந்த ஹதீஸிலே என்ன வருகிறது என்றால், தஜ்ஜாலுடைய தாய் தந்தை திருமணம் முடித்து 30 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள். 30 வருடங்களுக்கு பிறகு தான் தஜ்ஜால் பிறந்தான். அவன் பிறக்கும் பொழுதே ஒரு கண் இல்லாதவனாக, ஒற்றை கண்ணனாகத்தான் பிறந்தான். அது மட்டுமல்லாமல் அகல்லு மன்ஃபஅத்தன், அவன் பிரயோஜனம் குறைந்தவனாக இருந்தான். குறைமாத குழந்தையை போல் அவனிடத்திலே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது. அவன் தூங்கும் பொழுது அவனுடைய 2 கண்கள் தூங்குமே தவிர வலா யனாமு கல்புஹு, அவனுடைய உள்ளம் தூங்காது. யார் என்ன பேசினாலும் அவனுக்கு விளங்கும். இப்படியாப்பட்ட தன்மையுடன் தான் இந்த தஜ்ஜால் பிறந்தான் என்பதாக அந்த ரிவாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தஜ்ஜாலுடைய தந்தை உடல் பெருத்தவராக, உயரமுள்ளவராக, அவருடைய மூக்கு பறவையுடைய சொண்டை போல் வளைந்ததாக, கூர்மையானதாக இருக்கும் என்று இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தஜ்ஜாலுடைய தாயை பற்றி வரும் பொழுது அந்த தாய் இம்ரஅத்துன் ஃபர்தாஹியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபர்தாஹியா என்று சொன்னால் உடம்பிலே அதிக சதை பிடிப்புள்ளவர்களாக, பிரமாண்டமான உடல் அமைப்புள்ளவர்களாக தஜ்ஜாலுடைய தாய் இருந்ததாக ரிவாயத்திலே வந்திருக்கிறது. இந்த அடையாளங்கள் மட்டும்தான் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தஜ்ஜாலுடைய தாயுடைய பேர் என்ன, எங்கு பிறந்தார்கள், தஜ்ஜாலுடைய தந்தையுடைய பேர் என்ன, எங்கு பிறந்தார் என்று தெளிவான ஆதாரம் வரவில்லை. ஆக கண்ணியமானவர்களே, தஜ்ஜால் இந்த உலகத்தில் எப்படியும் ஒரு நாள் வர இருக்கிறான். அவன் வந்ததற்கு பிறகு உலகத்திலே எத்தனை நாட்கள் தங்குவான், அவனுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான ஹதீஸ்கள், சஹீஹான ரிவாயத்துகளின் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அடுத்து இந்த தஜ்ஜால் உலகத்திலே எந்த அளவுக்கு வேகமாக செல்வான் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத், நபி அவங்க சொன்னாங்க, கல் கைசி இஸ்தத்பரத்ஹு ரிஹ், மேகத்தை போலத்தான் இவனுடைய வேகம் இருக்கும். அதுவும் எப்படியாப்பட்ட மேகம், காற்று பின்னால் இருந்து தள்ளும் பொழுது மேகம் எந்த அளவுக்கு வேகமாக செல்லுமோ இதே போலத்தான் இவனுடைய வேகம் உலகத்திலே இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். காற்று பின்னால் இருந்து தள்ளக்கூடிய மேகத்தை போல முழு உலகத்திலும் மிக வேகமாக இவன் செல்வான் என்பதைத்தான் நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அவன் உலகத்திலே 40 நாட்கள் இருப்பான். இந்த 40 நாட்களில் முழு உலகத்திற்கும் செல்வான். நபி அவர்கள் சொன்னார்கள், எல்லா இடத்திற்கும் இந்த தஜ்ஜால் செல்வான், மக்காவையும் மதீனாவையும் தவிர என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ரிவாயத் பதியப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், தஜ்ஜாலே அவனுடைய வாயால் சொன்ன விடயம் இது. தமீமுத்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஜ்ஜாலை கண்ட நேரத்தில் தஜ்ஜால் சொன்ன விடயம் என்ன, நான் உலகத்திலே சுற்றி திரிவேன், ஆனால் கைர மக்கா வ தைபா, மக்காவிற்கும் தைபா என்று சொல்லக்கூடிய மதீனாவிற்கும் என்னால் நுழைய முடியாது. நான் எப்பொழுதெல்லாம் அந்த மக்காவிற்கும் மதீனாவுக்குள்ளால் நுழைய முற்ப
முற்படுவேனோ ஒவ்வொரு வானவர்கள் வாளேந்திய வண்ணம் என்னை தடுப்பார்கள், எனக்கு போக முடியாமல் ஆகிவிடும் என்று தெஜ்ஜாலே சொல்லியிருக்கிறான் என்றால் கண்ணியமானவர்களே, இந்த 2 இடங்களை தவிர ஏனைய எல்லா இடத்திற்கும் தெஜ்ஜால் சென்று அவனுடைய குழப்பத்தை உண்டு பண்ணுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து உலகத்திலே அவன் எவ்வளவு காலம் தங்குவான், அந்த காலம் அந்த நாட்கள் எந்த அளவுக்கு பயங்கரமாக விசாலமானதாக இருக்கும் என்பதையும் நபி அவர்கள் சொன்னார்கள். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத், நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, சுஇல அன் முக்ஸிஹி ஃபில் அர்த், பூமியில் அவன் எவ்வளவு காலம் தங்குவான் என்பதை பற்றி நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது நபி அவங்க சொன்னாங்க, அர்பஊன யௌமன், வெறுமனே 40 நாட்கள் தான் தங்குவான். இந்த உலகத்தில் தெஜ்ஜால் இருப்பது 40 நாட்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, முதலாவது நாள் கசனத்தின், ஒரு வருடத்தை போல் விசாலமானதாக இருக்கும். இரண்டாவது நாள் கஷஹரின், ஒரு மாதத்துடைய அளவுக்கு விசாலமானதாக இருக்கும். மூன்றாவது நாள் கஉஸ்பூஇன், ஒரு கிழமை ஒரு வாரத்துடைய அளவுக்கு விசாலமானதாக இருக்கும். அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய ஏனைய நாட்களை போன்று இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த விடயத்தை சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அதக்ஃபீனா ஃபீஹி ஸலாத்துல் யௌம், ஒரு நாளில் தொழக்கூடிய அந்த 5 நேர தொழுகையை அந்த நாட்களில் தொழுதால் போதுமானதா என்று கேட்டார்கள். ஈமானுடைய உணர்வுள்ள சஹாபாக்கள் கேட்ட கேள்வியை பாருங்கள் கண்ணியமானவர்களே. அந்த முதலாவது நாள் ஒரு வருடத்தை போல விசாலமாக இருக்குமே, அந்த நாளில் நாம் வளமையாக தொழக்கூடிய 5 நேர தொழுகையை மட்டும் தொழுதால் போதுமானதா என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள், லா தக்ஃபி, போதாது என்று சொன்னார்கள். பல் உக்துரு லஹு கத்ரஹு, நேரத்தை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் முஸ்லிமுடைய விரிவுரை ஷரஹ் முஸ்லிமிலே குறிப்பிடுகிறார்கள். நபி அவர்கள் சொன்ன கருத்து என்னவென்றால், உக்துரு லஹு கத்ரஹு, நேரத்தை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே. அப்படி என்றால் தெஜ்ஜாலுடைய முதலாவது நாள் ஒரு வருடத்தை போல் இருப்பதனால், ஒரு வருடத்தில் எத்தனை லுஹர் தொழுகைகள் இருக்கிறதோ, எத்தனை அசர் தொழுகைகள், எத்தனை மக்ரிப் தொழுகைகள், எத்தனை இஷா தொழுகைகள், எத்தனை சுபஹ் ஃபஜ்ருடைய தொழுகைகள் இருக்கிறதோ, அத்தனை தொழுகைகளையும் அந்த ஒரு நாளில் நாங்கள் நேரத்தை கணக்கிட்டு தொழுது கொள்ள வேண்டும். அப்படி என்றால் 365 தடவைகள் ஒவ்வொரு தொழுகையும் அந்த நாளில் தொழ வேண்டும் என்று சொன்னால், அந்த நாள் எந்த அளவுக்கு விசாலமானதாக பயங்கரமாக இருக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் கண்ணியமானவர்களே. இரண்டாவது நாள் ஒரு மாதத்தை போல இருக்கும். அந்த ஒரு மாதத்திலே 30 தடவை லுஹர் வரும். அந்த 30 தடவை லுஹரை அந்த ஒரு நாளில் தொழுது கொள்ள வேண்டும். 30 தடவை அசர், இப்படி ஐவேளை தொழுகைகளை 30 தடவை தொழுது கொள்ள வேண்டும். மூன்றாவது நாள் ஒரு கிழமையை போல் இருப்பதால் ஒவ்வொரு தொழுகையையும் நேரத்தை நிர்ணயித்து 7 தடவை தொழுது கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நாம் வளமையாக தொழக்கூடிய 5 நேர தொழுகைகளை தொழுதால் போதுமானது.